உழவர்களுக்கு விதை உரங்கள் விற்பனை செய்ய 1000 முதலமைச்சர் உழவு நல சேவை மையங்கள் 20 லட்சம் ரூபாய் வரை செலவில் செய்து வேளாண் பட்டதாரி மையங்கள் அமைக்க 6 லட்சம் ரூபாய் வரை மானியம். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். டெல்டா மற்றும் பிற மாநிலங்களில் நெல்லிந்திர நடவு மானியம் மற்றும் விதைகள் வழங்க 160 கோடி ரூபாய் சிறப்பு தொகுப்பாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. டெல்டா இல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவருக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் உற்பத்தியின் புதிய தொழில்நுட்பங்களை அறிய 100 விவசாயிகளுக்கு வெளிநாட்டு சுற்றுலா ஜப்பான், சீனா, வியட்நாம் நாடுகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிப்பு. உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர். இதற்கென ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வரும் நிதியாண்டில் 35 லட்சம் ஏக்கரில் பயிர்களை காப்பீடு செய்ய திட்டம். பட்ஜெட்டில் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2025-26 ஆண்டில் 35 லட்சம் ஏக்கர் பரப்பிலான பயிர்களை காப்பீடு செய்யும் வகையில் ரூபாய் 841 கோடி நிதி ஒதுக்கீட்டு தொடர்ந்து செயல்படுத்தப்படும். விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தையே வேளாண் பட்ஜெட் அளித்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். விவசாயிகளுக்கு பயன் தரும் திட்டமோ நன்மையோ எதுவும் இல்லை என்றும் கருத்து. திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளை ஏமாற்றுவதில் வல்லவர்கள் என்பதற்கு பொருத்தமான உதாரணமான திரு ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாய பட்ஜெட். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறைக்கு செல்லாத முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சபாநாயகர் அறைக்கு சென்று அமர்ந்ததால் சர்ச்சை. அதிமுகவினருடன் செல்வதை தவிர்ப்பது குறித்து செங்கோட்டையனிடமே கேட்குமாறு எடப்பாடி பழனிசாமி கருத்து. தனிப்பட்ட விவகாரம் குறித்து கேள்வி கேட்க வேண்டாம் என்று செய்தியாளர்களிடம் வேண்டுகோள். ஒரு பட்ஜெட்டை பாத்துருக்கீங்க, விவசாய பட்ஜெட்டை பார்க்க முடியுது. உங்களுடைய அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். மார்ச் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் வங்கிகள் வேலை நிறுத்த போராட்டம். வாரத்தில் 5 நாட்கள் மட்டுமே பணி உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை ஏற்க மறுத்ததால் அறிவிப்பு. அதிக வெப்பம் மற்றும் அதிக ஈரப்பதத்தால் தமிழ்நாட்டில் வரும் திங்கட்கிழமை வரை அசௌகரியம் இருக்கலாம். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாக வாய்ப்பு. இந்தியை திணிக்காதீர் என்று கூறுவது அந்த மொழியை வெறுப்பது என்று அர்த்தமில்லை. தமிழ் படங்களை இந்தியில் டப் செய்து வரும் பணம் மட்டும் வேண்டுமா என்று பவன் கல்யாண் கூறியதற்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. பங்குனி மாத பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை திறப்பு.
பக்தர்கள் கூடுதல் நேரம் தரிசனம் செய்ய புதிய ஏற்பாடு. சென்னை கொளத்தூரில் சாலையில் சென்ற தாய் மற்றும் மகனை முட்டிய பசுமாடு. காயமடைந்த நிலையில் இருவரும் மீட்கப்பட்டனர். கச்சத்தீவு திருவிழாவில் காலையில் நடைபெற்ற அந்தோணியார் தேர்பவனி. வழிபாடு முடிந்த நிலையில் ராமேஸ்வரம் திரும்பும் பக்தர்கள். தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம். வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் தவிப்பு. சர்வதேச விண்வெளி மையத்தில் உள்ள சுனிதா வில்லியம்ஸை அழைத்து வர புறப்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட் பல மாதங்களாக விண்வெளியில் தவித்து வரும் நிலையில் விரைவில் பூமிக்கு திரும்ப ஏற்பாடு. உக்ரைனுடனான போர் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புடன் ரஷ்ய அதிபர் புதின் தொலைபேசியில் உரையாடல். கைக்கு எட்டும் தூரத்தில் போர் நிறுத்தம் என்றும் டிரம்ப் பேட்டி. மகளிர் பிரீமியர் லீக்கில் சாம்பியன் பட்டத்தை தட்டி செல்லப் போவது யார்? இன்று நடைபெறவிருக்கும் இறுதிப் போட்டியில் மும்பை, டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நேற்று தாக்கலான வரும் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் நிதி விவரங்கள் தொடர்பாக வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. தமிழ்நாட்டோட வரவு செலவு கடன் விவரங்களை பார்க்கலாம். 2025-26 நிதியாண்டுக்கான மொத்த வருவாய் மதிப்பீடு 3,31,569 கோடி ரூபாயா இருக்கு. இதுல வரி மூலமாக வரக்கூடிய வருவாய், அதாவது வாகனங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, வணிக வரி உள்ளிட்டவற்றிலிருந்து பெறக்கூடிய வருவாய்னு பார்க்கும்போது 2,20,895 கோடி ரூபாய். வரி அல்லாத வருவாய்னு பார்க்கும்போது 28,818 கோடி ரூபாய். மத்திய அரசு கிட்ட இருந்து உதவி மானியம் தொகை பெறுவது 23,834 கோடி ரூபாயா இருக்கு. நாம மத்திய அரசுக்கு கொடுக்கக்கூடிய வரியில இருந்து நமக்கான பங்கா பெறக்கூடியது 58,022 கோடி ரூபாயா இருக்கு. இதே போல செலவினம்னு பார்க்கும்போது மொத்த செலவின மதிப்பீடு 4,39,293 கோடி ரூபாயா இருக்கு. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு வருவாய் செலவினம், இன்னொன்னு மூலதன செலவினம். இந்த வருவாய் செலவினம் அப்படின்றது உதவித்தொகை, மானியம் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் 1,53,724 கோடி ரூபாய் இருக்கும். இதுக்கு தான் அதிக தொகை செலவிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் நாம பார்த்தா கூட ஊதியம், ஓய்வூதிய கால பலன்கள் இதுக்கான செலவீடு தான் அதிகமா இருக்கு. இதுல ஊதியத்துக்கு 90,464 கோடி, அதே மாதிரி ஓய்வூதியத்திற்கு 41,290 கோடி ரூபாய் இருக்கு. அதே போல செயல்பாடு, பராமரிப்பு, வட்டி செலுத்துதல் இதுக்காகவும் செலவினங்கள் ஒதுக்கப்படுது. அடுத்ததா மூலதன செலவினம். மூலதன செலவினத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியை நோக்கி செய்யக்கூடியது அப்படின்னு தான் அதை நம்ம குறிப்பிடணும். இதுல சாலைகள், மேம்பாலங்களுக்கு 18,197 கோடி ரூபாய், போக்குவரத்து எரிசக்திக்கு 10,973 கோடி ரூபாய், நகர்ப்புற வளர்ச்சிக்கு 6,292 கோடி ரூபாய். அடுத்ததா பார்க்கும்போது குடிநீர் திட்டங்கள், நீர்நிலைகள், கல்வி, மக்கள் நலவாழ்வு உள்ளிட்டவைகளுக்கும் செலவினங்கள் மதிப்பிடப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 22.4% அளவுக்கு இந்த மூலதன செலவு என்பது அதிகரிச்சிருக்கு. இப்ப தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடன் என்பது 9 லட்சம் கோடி ரூபாயா இருக்கு. இப்போ ஒரு மாநில அரசு எந்த அளவுக்கு கடன் பெறலாம் அப்படின்ற வரம்பை பார்க்கும்போது பொருளாதார வளர்ச்சியை முன்னிட்டு 28% அளவுக்கு நாம பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 26.7% தான் கடந்த ஆண்டு பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பெற உள்ள கடன் 1,05,000 கோடி ரூபாய். இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 7,000 கோடி ரூபாய் குறைவுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததா தமிழ்நாடு அரசோட வருவாய் பற்றாக்குறையை பார்க்கும்போது அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். அது இந்த ஆண்டு 2025-26 நிதியாண்டுக்கு குறைந்திருக்கிறது. 41,635 கோடி ரூபாயா அது இருக்கு. அடுத்ததா நிதி பற்றாக்குறையை பார்க்கலாம். அதை பார்க்கும் போதும் அதுல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அது இந்த முறை அதிகரிச்சிருக்கு. 2025-26 1,06,963 கோடி ரூபாயா அதிகரிச்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும், இந்த நிதி பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லக்கூடிய காரணம், மத்திய அரசு கிட்ட இருந்து சில கோடி ரூபாய்கள் வர வேண்டியது வரல, இல்ல அது வந்திருந்துச்சு அப்படின்னா இந்த நிதி பற்றாக்குறை என்பது இன்னமும் குறைந்திருக்கும்னு குறிப்பிடுறாங்க. சென்னை அருகே 2000 ஏக்கரில் ஒருங்கிணைந்த புதிய நகரம் உருவாக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகள் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. 2025-26 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் சென்னைக்கு பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. அதில் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுவது சென்னைக்கு அருகே 2000 ஏக்கரில் குளோபல் சிட்டி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு.
சென்னைக்கு அருகே ஓர் புதிய நகரம் சுமார் 2000 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்படும். தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், நிதிநுட்ப வணிக மண்டலங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையங்கள், உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள், வங்கி மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள், வணிக வளாகங்கள், வர்த்தக மையங்கள், மாநாட்டுக் கூடங்கள் மட்டுமின்றி அரசு மற்றும் தனியார் துறையின் மூலம் கல்வி மற்றும் சுகாதார சேவைகள் அளிக்கும் நிறுவனங்களும் இந்நகரத்தில் அமைக்கப்படும். சமூகத்தின் உயர் வருவாய் கொண்ட வகுப்பினர், மத்தியதர வகுப்பினர் மற்றும் குறைந்த வருவாய் கொண்ட வகுப்பினர் என அனைவருக்குமான வீட்டு வசதிகள் நிறைந்த பன்னடுக்கு கட்டடங்கள் கொண்டதாக இந்த நகரம் அமையும். இந்த குளோபல் சிட்டியில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா, உயர் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உள்ளிட்டவை இடம்பெறும் என்றும், சென்னையை புதிய நகருடன் இணைக்க உரிய சாலை, விரைவு பேருந்துகள், மெட்ரோ ரயில் திட்ட விரிவாக்கம் உருவாக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார். புதிய நகரத்தை உருவாக்கும் முதற்கட்ட பணிகளை டிட்கோ விரைவில் தொடங்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் சென்னை வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி வரை மேம்பாலம் கட்டப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளச்சேரி, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் 7 லட்சம் மக்கள் பயன்பெறும் வகையில் வேளச்சேரி பிரதான சாலையிலிருந்து குருநானக் கல்லூரி சந்திப்பு வரை 3 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஒரு மேம்பாலம் 310 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும், அதேபோன்று ரயில்வே துறையுடன் இணைந்து கொருக்குப்பேட்டை ரயில்வே மேம்பாலம் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட அப்பகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் அமைக்கப்படும். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மையூரிலிருந்து உத்தண்டி வரை 2100 கோடி ரூபாயில் மாநில நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் மூலம் 4 வழித்தட உயர்மட்ட சாலை அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பருவநிலை மாற்றத்திலிருந்து மீட்கும் தன்மையுடைய 7 மழைநீர் உறிஞ்சும் பல்லுயிர் பூங்காக்கள் சென்னையில் 88 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு அறிவித்தார். சென்னையில் சீராக குடிநீர் விநியோகம் செய்ய 2423 கோடி ரூபாயில் முதன்மை சுற்றுக்குழாய் திட்டம் தொடங்கப்படும் என்றும், இத்திட்டத்தின் மூலம் நீர் பகிர்மான நிலையங்களும் இணைக்கப்படும் என்றும் அமைச்சர் அறிவித்தார். மேலும் திருப்போரூர் வட்டத்தில் அரசுக்கு சொந்தமான 4375 ஏக்கர் இடத்தில் சுமார் 1.6 டிஎம்சி கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 டிஎம்சி அளவிற்கு வெள்ள நீரை சேமிக்கும் வகையில் 350 கோடி ரூபாய் செலவில் சென்னையின் 6வது நீர்த்தேக்கம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாயில் சென்னை அறிவியல் மையம் உருவாக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருகி வரும் நகரமயமாதலில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து, புறநகர் ரயில்கள் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய தங்கம் தென்னரசு, அந்த வகையில் கிண்டியில் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணியருக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் பன்முக போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என்று தெரிவித்தார். இதேபோன்று சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் 50 கோடி ரூபாயில் பன்முக போக்குவரத்து முனையம் அமைக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு அறிவித்தார்.